திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் அரசு டிக்கெட் பரிசோதகரும் தனியார் பேருந்து ஓட்டுநரும் ஒருவரை ஒருவர் கட்டி புரண்டு தாக்கிக் கொண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் இணைப்பில் உள்ளார். செந்தில், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து ஓட்டுநரும் செக்கிங் இன்ஸ்பெக்டரும் அடித்துக் கொண்ட வீடியோ சமூக வலைதளங்கள் வழியாக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஈரோடு செல்ல வேண்டிய தனியார் பேருந்து ஒன்று தனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை கடந்து பேருந்தே எடுக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்ட அரசு பேருந்து டிக்கெட் செக்கிங் இன்ஸ்பெக்டர் முத்தையன் என்பவர் சம்பந்தப்பட்ட தனியார் பேருந்தின் ஓட்டுநர் குமார் மற்றும் நடத்துனர் குணசேகரனிடம் சென்று பேருந்து எடுக்க சொல்லியதில் இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் வாய் தகராறு ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் குமார் மற்றும் நடத்துனர் குணசேகரன் ஆகிய இருவரும் இணைந்து அரசு பேருந்து இன்ஸ்பெக்டர் முத்தையனை சராமரியாக தாக்கத் தொடங்கியுள்ளனர். பதிலுக்கு ஆத்திரமடைந்த முத்தையனும் அவர்களை திருப்பி எடுத்து நடு ரோட்டில் கட்டி புரண்டு பயங்கரமாக தாக்கிக் கொண்டனர். தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த திருப்பூர் தெற்கு போலீசார் மோதலில் ஈடுபட்டவர்களை பிரித்து சமாதானம் செய்தனர். மேலும் இந்த தாக்குதலில் காயமடைந்த அரசு பேருந்து செக்கிங் இன்ஸ்பெக்டர் முத்தையன் உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக திருப்பூர் தெற்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து மோதலில் ஈடுபட்ட தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி அவர்களை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.